அண்மைச் செய்தி. கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது கார் மோதியதில் கர்ப்பிணி பெண் உள்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. லாரி மீது கார் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது சாலையோரம் நின்ற லாரி மீது கார் வேகமாக மோதியிருக்கிறது. இந்நிலையில் உசலம்பட்டியைச் சேர்ந்த அரவிந்த், அவரது 8 மாத கர்ப்பிணி மனைவி ஜனனி மற்றும் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். கரூரில் ஏற்பட்ட விபத்தில் கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்கள். வணக்கம் மோனிகா. கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை இன்று காலை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் அவரது 8 மாத கர்ப்பிணி மனைவி ஜனனி ஆகியோர் தங்களது 3 வயது பெண் குழந்தையுடன் பெங்களூரில் இருந்து அந்த காரில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். இன்று காலை அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈசத்தம் பிரிவு ரோடு அருகே கார் வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையை கடப்பதற்காக அந்த பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென சாலையை கடந்தது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் இடதுபுறமாக காரை திருப்பியுள்ளார். அந்த எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறத்தில் அதிவேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் கார் முன்பகுதி லாரியின் அடியில் சிக்கியது. இதில் காரில் பயணித்த அரவிந்த், வயது 30, அவரது மனைவி ஜனனி மற்றும் அந்த கார் ஓட்டுநர் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்தில் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த ஜனனியின் 8 மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அக்காரில் இருந்த 3 வயது பெண் குழந்தை மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த பாண்டியதுரை ஆகிய இருவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் இருந்த அரவக்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த 3 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரவக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மௌனிகா. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.